அம்மா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா மாசி மாதத்துல வரக்கூடிய காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு சிறப்புகள் என்ன, பெண்கள் எப்படி வழிபாடு செய்யணும்? சுமங்கலித்துவத்தை கொடுக்கக்கூடியது. திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆகிறதுக்கு வேண்டி விரதம் இருக்க காரடையான் நோன்புல இந்த வருடம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் இலையை பார்த்தீங்கன்னா பண்ணும்போது கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நம்ம இல்லத்துல இருக்கும். கண்டிப்பாக இந்த வருடம் இந்த காரடையான் நோன்புல கணவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ இல்ல கணவருக்கு சில ஆக்சிடென்ட் அந்த மாதிரி விபத்துகள் நடந்திருந்தாலோ எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் பூர்ணத்துவமாக அவங்க குணமடையக்கூடிய ஒரு தன்மை. அருள்வாக்கம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. அம்மா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா மாசி மாதத்துல வரக்கூடிய காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு சிறப்புகள் என்ன, பெண்கள் எப்படி வழிபாடு செய்யணும்? அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. காரடையான் நோன்பு பெண்களுக்கு சுமங்கலித்துவத்தை கொடுக்கக்கூடியது. திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆகிறதுக்கு வேண்டி விரதம் இருக்கக்கூடியது. இந்த காரடையான் நோன்புல இந்த வருடம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னன்னா, மாசி மாசத்துல வரக்கூடிய ஒரு நோன்பாக இருந்தாலும் இந்த காரடையான் நோன்புல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வர்றது அதீத விசேஷம். காரணம் எதனாலனா, சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டது வெள்ளிக்கிழமை. அப்படி அதாவது அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய சுக்கிரனுடைய அனுகிரகத்தை பெற்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த காரடையான் நோன்பு அமைந்தது இந்த வருடத்தினுடைய பெரும்பாக்கியம். அதுவும் பெண்களுக்கு இது பார்த்தீங்கன்னா சுமங்கலித்துவத்தை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லை, சாவத்திரி மாதிரி வாழ்றது மட்டும் இல்லை, இதனுடைய தன்மை என்னன்னா செல்வ செழிப்பை தரக்கூடியது. இப்போ காலையில் காரடையான் நோன்பு அன்னைக்கு காலையில் என்ன பண்ணணும், இது முதல் ஸ்தானத்துலேருந்தே ஆரம்பிக்கணும். குளிக்கக்கூடிய ஜலத்தில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, கஸ்தூரி மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடி, பச்சை கற்பூரம், இதை பொடிச்சு போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஜலம் இருக்கட்டும்னு சொல்லி பெண்கள் தலைக்கு குளிக்கணும். அந்த தலைக்கு ஸ்நானம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா, அதாவது மஞ்சள் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெந்தய கலர், இந்த 2 வண்ணங்கள் உள்ள வஸ்திரத்தை தரிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த மஞ்சளும் சரி இந்த வெந்தய கலராக இருக்கக்கூடியதும் சரி ஒரு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த வஸ்திரத்தை நம்ம தரித்து நல்லா கை நிறைய வளையல் போட்டு தலையில் நல்ல ஒரு மணமிக்க ஒரு மலர்களை சூடி திருமாங்கல்யத்தில் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமத்தை வைத்து, திருமாங்கல்யத்தில் நெத்து வகுடில் குங்குமத்தை வைத்து, நெஞ்சு குழியில் குங்குமத்தை வைத்து அதுக்கப்புறம் பூஜையை தொடங்க போகிறோம். பூஜையை தொடங்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறதுக்கு இந்த கார அடையை வைத்து சாவித்திரி வழிபாடு பண்ணினதுனால அது காரடையான் நோன்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரடையான் நோம்பில் நம்ம வித்தியாசமாக சித்தர்கள் முறையில் நம்ம பண்ணும்போது பல மாற்றங்கள் வரும். இப்போ காரடையான் நோம்பும் போது ஒரு கலசத்தை நிப்பாட்டி பண்ணோம்னா ரொம்ப விசேஷம். இந்த கலசத்தை முதல் சுத்தி பண்ணணும். எந்த விதத்தில் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட சொம்பு இருக்குது அப்படின்னா அந்த சொம்பை எடுத்து நல்லா தேய்ச்சி பலன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அழகாக இருக்கிற மாதிரி முடிஞ்சால் நூலை சுற்றுங்க. முடியலை எனக்கு தெரியாதுன்னா சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அஷ்டலக்ஷ்மி சொம்பு வாங்கிட்டீங்க அப்படின்னா நூல் சுற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நூலை சுற்றுறது உங்களுக்கு கஷ்டன்றதுனால அஷ்டலக்ஷ்மி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் சந்தன குங்குமத்தை வைத்து கழுத்து பாகத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜாக்கெட் பிட்டை கழுத்து பாகத்தில் கட்டிட்டு, இப்போ சொம்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 ஊதுவத்தியை எடுத்து அந்த சொம்பில் பிடிச்சி கைகளை இப்படி வச்சுக்கிடணும். வச்சுட்டு முதல் விநாயக பெருமானுடைய மந்திரம், ஓம் கம் கணபதே விக்ன வீராவினே நம்ம, எப்படிப்பட்ட விக்னங்களையும் களையக்கூடிய விநாயக பெருமானே என்னுடைய விக்னங்கள்லாம் நீங்கள் கலைச்சி கொடுத்து வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுங்கன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு அதை பண்ண உடனே அந்த சொம்பில் அந்த புகை போகும்போது அந்த சொம்புக்கு உண்டான அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் ஜலத்தை என்ன பண்ணணும்னா, ஒரு சுத்தமான இப்போ போர் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாகவே அந்த தண்ணியை பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா கிணறு இருக்குன்னா கிணத்துல மொருந்துக்கலாம். அதை எடுத்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அந்த ஜலத்தை அந்த சொம்பில் ஊற்றணும். அதில் தீர்த்த பொடி, அந்த தீர்த்த பொடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய், ஜாதிபத்திரி,
அதுக்கப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் அரைச்சி எடுத்து ஒரு டப்பாவில் பச்சை கற்பத்தோடு அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுட்டு அதை தூக்கி ஒரு துளி போட்டுடணும். எதுக்கு மாசிக்காவை சேர்க்குறோம் அப்படின்னா, வாக்கு வன்மைக்கு மிகுந்தது அதாவது வந்து மாசிக்காய். அதை தூக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம், நம்ம வீட்டில் வந்து வெள்ளி காயின் இருக்குது, தங்க காயின் இருக்குன்னா அந்த காயின் அதுக்குள்ளே போட்டுடணும். ஒரு நல்ல வாசனை மிகுந்த மலர் அதை ஒரு கைப்பிடி அள்ளி அதுக்குள்ளே போட்டுட்டு, அதாவது விஸ்வாமுத்திர தர்பை இருந்தால் அந்த தர்பை, இல்லைன்னா நார்மல் தர்பை உங்கள் கையில் இருக்குன்னா அதை எடுத்து, ஏன்னா எப்போவுமே நான் சொல்லுவேன் விஸ்வாமுத்திர தர்பை ரொம்ப விசேஷமானது. அந்த தர்பை இல்லை அப்படின்னும் போது நார்மல் தர்பை எடுத்துகிட்டு நுனியை நல்லா முடி போட்டுருங்க. முடி போட்டு அதில் ஒரு சந்தன குங்குமத்தை வைத்து தேங்காவை எடுத்து, அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா மட்டைக்காயாக இருந்தால் ரொம்ப நல்ல விசேஷம். ஆனால் நான் வாழைப்பூ வைக்கணும்னு சொல்வேன். காரணம் எதனால் அப்படின்னா, சில பேர் வாழைப்பூ கிடைக்கலன்றதுனால தான் இந்த மட்டை தேங்காவை பற்றி நான் சொல்கிறேன். அந்த வாழைப்பூவை எடுத்து நல்லா ஒரு பட்டை விபூதி பட்டை அடித்து அதில் ஒரு சந்தன குங்குமத்தை வைத்து வாழைப்பூ மடல்களை நல்லா நாலாப்புறமும் அதை விரித்து விட்டு அந்த கலசத்தில் வச்சுடணும். அதற்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மாலையை போட்டு ஒரு தாம்பால தட்டில் பிரம்மதானியம் என்னக்கூடிய நெல்லை பரப்பி அதில் குசாயந்திரம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த குசாயந்திரத்தை வரைந்து அதில் இந்த கலசத்தை தூக்கி வச்சிருங்க. இப்போ இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, அந்த வாழைப்பூவுக்கு மாங்கல்ய சரடு, அந்த மாங்கல்ய சரடை வந்து அது கழுத்தில் போட்டு, அதுக்கப்புறம் கையில் கட்டுறதுக்கு உண்டான கயிறு அது நீங்களும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் தடவி, இல்லைன்னா கடையில் அப்படியே கிடைக்கிது, அதை வாங்கி அது மேலே போட்டுட்டு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், அதுக்கப்புறம் வந்து இந்த தட்டை மாதிரி உள்ள கார அடையினக்கூடிய அதையும் அதை கூட வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் நம்ம இடத்துல வந்து ஒரு 9 பேரையாவது கூட்டு இந்த பூஜையை ஒன்றா சேர்ந்து, அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு பிரார்த்தனை கூட ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது, 2 கரங்கள் தட்டும்போது தான் ஓசை. அது பல கரங்கள் தட்டும்போது அது இன்னிசையாக மாறிடும். அப்படி ஒரு 9 பேரை கூப்பிட்டு கூட உட்கார வச்சு, அதாவது வந்து சாவித்திரியினுடைய கதையை அந்த இடத்துல படிக்கணும். சாவித்திரி தேவி எப்படி வந்து வாழ்ந்தாங்க, அவங்க கணவருக்காக யம தர்மன்கிட்ட எப்படி போராடினாங்க, சுமங்கலித்துவம்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்கணும், அதை பற்றின கதைகளை சொல்லி, அம்பாளுடைய பெருமைகளுக்கு மிக்க கதைகளை வந்து பார்வதி தேவியினுடைய கதைகளையும் அவளுடைய ஸ்லோகங்களையும் அவளுடைய போற்றியும் அந்த இடத்துல லலிதா சரசரநாமம், அதாவது அஷ்டோத்திர சதநாமாவளி, கட்கமாலா, இதை எல்லாத்தையும் ஆத்மார்த்தமாக படிச்சுட்டு அந்த 9 பெண்களுக்கும் ஒரு பாக்கு தட்டில் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஜாக்கெட்டு, மாங்கல்ய சரடு, கையில் கட்டுற கயிறு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைத்து மருதாணி அந்த கோணை அதில் வைத்து, ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், சுமங்கலித்துவத்தையும் ஒரு மங்களத்தையும் கொடுத்து செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது மருதாணி. அந்த மருதாணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரும் அரைக்கிறது கிடையாது, அதனால் அது கோணாக கொடுத்துடலாம். அதே நேரம் அங்கே அர்ச்சனைக்கு மருதாணி இலையை பயன்படுத்துங்க, அது ரொம்ப மகத்துவமானது. அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நம்ம இல்லத்தில் இருக்கும். தீபம் வந்து குத்த விளக்க 2 புறம் வைத்து, அது இப்போ பீடம் போது மனையை வைக்கலாம், இல்லைன்னா ஒரு பாக்குத்தட்டை வைக்கலாம், இல்லை வெத்தலையை வைக்கலாம், வச்சு அதை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி சொன்ன முறையில் எல்லாத்தையும் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பிரசாதத்தை கொடுத்து அவங்கள அமர வைத்து சந்தனத்தை கன்னத்தில் தடவி நெத்தியில் குங்குமத்தை வைத்து மாங்கல்யத்தில் குங்குமம் வைத்து, திருமணமாகாத பெண்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணமாகணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை செய்து அவங்களுக்கு நீங்கள் இந்த பிரசாதம் இந்த விஷயங்களை கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த வருடம் இந்த காருடையான் நோம்பில் கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ, இல்லை கணவருக்கு சில வந்து ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி விபத்துகள் நடந்திருந்தாலோ, எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் பூர்ணத்துவமாக அவங்க குணமடையக்கூடிய ஒரு தன்மை அந்த பூஜை முறையில் உங்களுக்கு கிடைக்கும். நித்திய சுமங்கலியா, தீர்க்க சுமங்கலியா, பூவும் பொட்டோட, எந்த நோயும் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்போட வாழக்கூடிய பாக்கியம் சுமங்கலி பெண்களுக்கும், அதே நேரம் திருமணமாகாமல் நாள்பட்டு இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கும் கூடிய விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய அந்த அனுகிரகமும் அந்த பாக்கியமும் அந்த காருடையான் நோம்பில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா. காரடையான் நோன்பு சிறப்புகள் என்ன, பெண்கள் சுமங்கலித்துவமாக இருக்கிறதுக்கு எப்படி அவங்க அந்த நாளில் வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அருமையான தகவலாக இருந்தது. நன்றிம்மா.
ஜெய் ஸ்ரீ.